பிப்ரவரி மாதத்துல இருந்து யுரானஸ் கிரகத்தால இயற்கையின் சீற்றங்கள் கூடும். சுனாமி, எர்த்குவேக் போக வல்கனோ அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் இருக்குது. ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போருக்காண்டி அமெரிக்கா போய் கால வைப்பாங்க. அதோட விளைவுகள் ஒரு 2026 வரைக்கும் பெருசாகிக்கிட்டே போய் ஒரு 5 நாடுகள் கூட இந்த பூமியிலிருந்து காணாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எல்லா சயின்டிஸ்டும் நிரூபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். திடீர்னு என் மறுபிறவி ஞாபகத்தை வச்சு இப்ப கடந்த ஒரு 3 வருஷமா ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாதகமே படிக்கவே இல்லை. இது என் மறுபிறவியோட ஞாபகங்கள். என் பேரு டாக்டர் விஜய் ரிஷி. நான் பயோடெக்னாலஜியில் டாக்டரேட் பட்டம் யூரோப்பில் வாங்கிட்டு யூஎஸில் சைக்காலஜி டிகிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு என் மறுபிறவி ஞாபகத்தை வச்சு இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாதகமே படிக்கவே இல்லை. இது என் மறுபிறவியோட ஞாபகங்கள்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் இப்போ ஒரு 3 வருஷத்தில் ஒரு பல்வேறு நாடுகளில் இருந்து ட்ராவலும் பண்ணியிருக்கேன். பல்வேறு நாடுகள் ட்ராவல் பண்ணி ஒரு 1000க்கும் மேலே பல்லாயிரத்துக்கும் மேலே ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அது கணிச்சு இருக்கு. நான் கணிப்பது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ 2024க்கான கணிப்பு நான் அறிக்கை வெளியிடலான்னு இருக்கிறேன். அதாவது இப்போ பிப்ரவரி மாதத்துல இருந்து, அதாவது யுரானஸ் அப்படிங்கிற கிரகத்தால அதோட பாதிப்புனால நம்ம இயற்கையின் சீற்றங்கள் கூடும். அதாவது சுனாமி, எர்த்குவேக், அது போக வல்கனோ அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருஷத்துக்கு ஒருக்க, அதாவது ராகு மேஷராசிக்கு வரும். அந்த டயத்தில் அமெரிக்கா போருக்கு போவாங்க. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போருக்காண்டி அமெரிக்கா போய் கால வைப்பாங்க. அதோட விளைவுகள் இந்த பாதிப்புகள் விளைவுகளாக ஒரு 2026 வரைக்கும் அது படிப்படியாக பெருசாகிக்கிட்டே போய் ஒரு 5 நாடுகள் கூட இந்த பூமியிலிருந்து காணாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால இது ஒரு விழிப்புணர்வா நான் சொல்றதுக்கு வெளியிட்டிருக்கேன். அந்த 5 நாடுகள் பாத்தீங்கன்னா ஈரான் கண்டிப்பா பாதிக்கும், இஸ்ரேல், பலஸ்தீனியன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நார்த் கொரியா, கொஞ்சம் தாய்வானும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சவுத் கொரியால பாதிப்புகள் வரும். அது போக நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் கொஞ்சம் மத ரீதியான சேதங்களும் நீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் உறுதியா இந்த யுரானஸ்